ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல். நம்ம அந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ட் ஆஃப் தி டே. ஓகேவா? வேர்ட் ஆஃப் தி டேல வந்துட்டு இன்னைக்கு வந்து டே 1 இன்னைக்கு பார்க்குறோம். இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஆக்சுவலி ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து வரக்கூடிய வெக்காப்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த ஒரு மீனிங் வந்து ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் மட்டும் இருக்காது இல்லையா? நிறைய மீனிங் இருக்கும். ஒரு 4 or 5 மீனிங் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அது இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம் அப்படின்ட்டு மீனிங் அதனோட பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். வித் இமேஜோட பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, எடிட்டோரியல் செஷன், பெரிய பெரிய பேராகிராஃப்லலாம் வந்துட்டு வேர்ட்ஸ் வருதுன்னா அது வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு வேர்ட் ஆஃப் தி டேல ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வரேஷஸ். வரேஷஸ் அப்படின்னா இட்ஸ் அன் ஆட்ஜெக்டிவ். இந்த மாதிரி OUSல முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அது வந்துட்டு என்ன ஆட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் பிக்சரைஸ்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ படிச்சது மறக்காது. ஓகேவா? ஸோ வரேஷஸ் அப்படின்னா ஈட்டிங் ஆர் வாண்டிங் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். அதாவது நிறைய ஃபுட் வந்து சாப்பிட்றதோ இல்லை நிறைய ஃபுட் வந்து தேவைப்படுது இல்லையா ஒரு பர்சனுக்கு. ஸோ அதுக்கு நேம் தான் வந்துட்டு என்ன வரேஷஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வரேஷஸ் அப்படின்ற வேர்டை வேற எப்படிலாம் சொல்லலாம்னா கிரீடி. ஆக்சுவலி கிரீடி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஷீ இஸ் கிரீடி அப்படின்னா ரொம்ப பேராசையாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பேராசை அப்படின்றது என்ன மீனிங்னா, ஆக்சுவலி அவங்கக்கிட்ட சம் அமௌண்ட் ஆஃப் அவங்களோட நீட் இருக்கும், ஸ்டில் அவங்க வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் அது பேராசை, அதனால தான் கிரீடின்னு வருது. இங்கே என்ன அப்படின்னா வரேஷியஸ் அப்படின்றது அவங்களுக்கு போதுமான ஃபுட், ரேட் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்னாலும், பட் அவங்க அந்த ஒரு பிளேட்டோட ஸ்டாப் பண்ணாமல் என்னன்னா 4 or 5 பிளேட் சாப்பிட்றாங்க, நிறைய ஃபுட் சாப்பிட்றாங்கன்னா, ஸோ அப்போ அவங்க அந்த நீடுக்கு அதிகமாக போகிறது அது கிரீடின்னு வருது இல்லையா? ஸோ அதனால தான் இதுக்கும் அது கிரீடி வந்து அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ கிரீடி அப்படின்னாலும் வரேஷியஸ். ஹங்க்ரினாலும் பசி தான் இல்லையா? ஸோ ஹங்க்ரி. நெக்ஸ்ட் கிளட்டனஸ் அப்படின்னா ஒரு வேர்ட் சொல்லுவாங்கல்ல, திணி பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா கிளட்டனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேவனிங் அப்படின்னாலும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் ஈட் பண்ணுறதுக்கு இன்னொரு நேம் தான். ஓகேவா? ஸோ இன்சாட்டியபிள்னாலும் ஈட்டிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட் ரேவனிங், டீவரிங் பாருங்க, டீவரிங்னாலும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் தான். நெக்ஸ்ட் ரேவ்னஸ் அப்படின்னாலும் ஈட்டிங் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹங்க்ரி, கிளட்டனஸ், ரேவ்னஸ் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வரேஷஸ் அப்படின்றதுக்கு இதெல்லாம் தான் மீனிங். ஓகேவா? ஸோ இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் ஈட் பண்ணுறதுக்கு இப்படி எல்லாமும் சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்க இமேஜில் ஐ எம் ஸ்டார்விங்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்றது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஐ எம் ஸ்டார்விங். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த இமேஜ். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா ரேஷஸ் அப்படின்றது ஈட்டிங் ஆர் வாண்டிங் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். ஓகேவா? ஸோ அதர் மீனிங் என்னென்ன கிரீடி, ஹங்க்ரி, கிளட்டனஸ், ரேவனிங், இன்சாட்டியபிள், டீவரிங் அண்ட் ரேவ்னஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இது மாதிரி வேர்ட் ஆஃப் தி டேல டெய்லி ஒரு வேர்ட் அதோட அனதர் மீனிங் என்னன்றது வித் இமேஜோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ தேட்ஸ் இட் வித் த செஷன். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் செஷனில் இதே மாதிரி ஒரு நியூ வேர்டோட பார்க்கலாம்.